உங்கள் உடல் எடை குறையணுமா? கோவக்காயை வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் உங்கள் உணவில் அடிக்கொருக்க சேர்த்துக்கோங்க. கோவக்காயில் அதிகப்படியான ஃபைபரும் கேலரி ரொம்பவே லோ கேலரியும் இருக்கிறனால நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் வெயிட் குறைக்கிறதுக்கு. அது இல்லாமல் இது நம்ம ப்ரெஷரை கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கோம். சுகர் ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர். கோவக்காயில் பொட்டாசியம், அயன், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது. இது போல் நிறைய சத்துக்கள் நிறைந்தது கோவக்காய். ஸோ இந்த கோவக்காயை அடிக்கொருக்க நம்ம உணவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் ரொம்பவே மிருதுவாக சாஃப்டாக வேகிறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காயை சமைக்கையில் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா குக்கரில் விட்டு விசில் விட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மெத்தடில் நீங்கள் கோவக்காயை ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக குயிக்காக கோவக்காயை டேஸ்ட்டாக சமைச்சிட முடியும். கோவக்காயில் சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள், சிறிதளவு வினிகர் இல்லைன்னா நீங்கள் அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். எல்லாம் இதில் கலந்து இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. கோவக்காய் என்ன சைஸில் கட் பண்ணமோ அதே சேம் சைஸுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கோவக்காய் ஊறிடுச்சுங்க. இப்போ கோவக்காய் சாஃப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கைப்பிடி அளவு கோவக்காயை எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா இறுக்கி அழுத்தி விட்டு இது போல் புழிஞ்சு இடுங்க. அதில் இருக்கக்கூடிய நுரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் இது போல் வெளியே வந்துடும். ஸோ கோவக்காயில் இருக்கக்கூடிய வாட்டரை இது போல் இறுக்கி பிழிஞ்சு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த வாட்டரை வெளியே ஊற்றிடுங்க. இப்போ கோவக்காய் பாருங்கள் பலன்னு கிடைக்குது. இப்போ இந்த கோவக்காயை நம்ம பொரியலுக்கு செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் வெந்துடும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு வெங்காயம் கலர் மாறுற மாதிரி ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா இது போல் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் பொறுமையாக நீங்கள் வதக்கி விட வேண்டியிருக்கும். தக்காளி பொறுமையாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சுருளை நல்லா இது போல் வதங்கும்போது தக்காளியில் இருக்கக்கூடிய டேஸ்ட் மாறாமல் நல்லா வதங்கி நமக்கு கோவக்காய் பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை இது போல் வதக்கையில் கிடைக்குங்க. தக்காளி நல்லா சுருளை வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க சிறிதளவு மல்லி இலையை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. அது பொரியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸ்டேஜில் தேவையான மசாலா பொடிகளை ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி, பெப்பர், ஜீரகத்தூள், சிறிதளவு ரெட் சில்லி பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதில் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாம் கலக்கிற மாதிரி வதக்கி விடுங்க. இது வதங்கினதும் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டோட்டலாக 1.5 டீஸ்பூன் சால்ட் தேவைப்படும். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கையில் 1/4 டீஸ்பூன் சால்ட் அங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது போல் சால்ட் போட்டு வதங்கினதும் 1.5 கப் வாட்டரை சூடு பண்ணி சூடான வாட்டரை இந்த இதில் கோவக்காயில் ஊற்றிக்கோங்க. இப்போ சூடான வாட்டரை ஊற்றும்போது ஆல்ரெடி சூடாக இருக்கக்கூடிய மசாலாவோடு இருக்கக்கூடிய கோவக்காய் டக்குன்னு வேகிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை 15 நிமிஷம் மூடி திறக்காமல் நீங்கள் வேக விட்டிங்கன்னா கோவக்காய் இது போல் சுருளை வெந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் அடி கூட பிடிக்கல. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம கோவக்காய், டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ண மல்லி இலையை இதில் தூவி ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது தயிர் சாதத்துக்காக இந்த கோவக்காவை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பார் சாதம் வெறுமனா சாப்பாட்டில் போட்டு பெரட்டிக்க இது எல்லாத்துக்கும் ஒரு சைடிஷாக கலக்கும் இந்த ஹெல்த்தியான கோவக்காய். உங்களுக்கு தேங்காய் வேணாலும் துருவி நீங்கள் போட்டுக்கலாம். ஹெல்த்தியான இந்த கோவக்காயை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.